हरे कृष्णा सूर्य महाराज चैतन्य चंद्रदास அவரடியிலே வந்து பிரபு பேசினாங்க. கேட்கும்போது தொகுப்பாட் மாதிரி கொஞ்சம் சமமாக இருக்குங்க. தொகுப்பாட்னு ஒரு வாட்டி கல்கத்தாவில் அவரும் யூனிவர்சிட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கூட்டணி வந்து கூப்பிட்டாங்க. போப்பா அன்றைக்கி ஒரு குரு வந்திருக்காரு, பக்தி சித்தாந்த சாஸ்திரி வந்து கிளாஸ் கேளுங்க. பழைய குரு சின்ன பிள்ளைலேருந்து பெருசாக இருக்கு. எங்கள் அப்பா எனக்கும் குருவே இருக்குது, சன்னியாசி குருக்கே வீட்டுக்கு இருக்குது. யாரும் வந்து நல்லா பேசிட்டு போகிறாங்க, பின்னால் பார்த்தா வேற என்னென்னமோ செய்கிறாங்க, நேர்மையாக உண்மையாக. ஸோ போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ கூட்டாளி வர கூட்டி கையை பிடிச்சி எடுத்துருப்பாங்க. அங்கே போய் உட்கார வச்சோன்னே பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பேசினோன்னு அவரை நேராக பார்த்தாரு. பொறுப்பாடு தெரியக்கூடாது, நீ படித்த ஒரு பக்தர் மாதிரி இருக்க, படித்த பக்தர் மாதிரி இருக்க, உன் கடமை உன் டியூட்டி வந்து வெள்ளக்காரன் நாட்டு எங்கள் ஆயிரம் பேசுகிறாங்க, அங்கே போய் நீ பிரசாரம் பண்ணணும். அந்த நேரத்தை எப்படி சொல்லியிருக்காரு பொறுப்பாடு. அவர் கண்ணு கட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு பொறுப்பாடு யாருன்னு. ஸோ அந்த மாதிரி தான் சில குருங்கள் வந்து சாதாரண மனுஷனாக நடக்குது. அவங்க பகவான் கருணையினால் வந்து இந்த மாதிரி பொறுப்பு எடுக்கிறாங்க. ஸோ சைத்தன்ய சந்திர தாஸ் பிரபுவும் அவரு பரம்பரை வந்த குருவும் கருணையினால் அவரும் கடைசி நேரத்தில் ஒரு தூய்மையான பக்தரை மாறிட்டாங்க. வந்து விரும்பல பிறந்தாங்க. நான் எத்தனை குரு பார்த்துட்டேன், என்ன சன்னியாசி பார்த்துட்டேன், நம்பிக்கை இருந்துருக்காங்க. ஆனால் ஒரு வாட்டி ஒரு தூய்மையான பக்தர் வாயால் அந்த தத்துவங்கள் கேட்டுன்னு அவர் மாறிட்டாங்க. ஸோ இந்த பிரபுங்கள் இந்த நம்ம பக்தர்கள் இருக்கோம். ஒரு நாள் பிஎம் சென்டருக்கு வந்துருந்தாங்க. குரு மேலே அவரை ஆன்மீகத்தில் அவரை நானும் பார்த்தேன். குருன்னா அவரை சிந்தனை அவர் குரு மேலே இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதா சேவையில் இருந்தாங்க. நானும் பல வாட்டி சொல்லுவேன், நீங்களும் தனியாக ஆனந்த் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, குரு நிச்சயமாக வேணும். பல வாட்டி கேட்டு பாருங்க, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். குரு தேவை, சாஸ்திரங்கள் தான் சொல்லுது மாட்டாதி. கூட குரு தேவைன்னு தான் சொல்லு. குரு இல்லாமல் வந்து நீங்கள் பகவான் அறிய கஷ்டம். அவங்க ராதா ராணி இல்லாமல் வந்து பகவான் கீதை கருணை முடியாது. அந்த மாதிரி குரு வந்து உங்களை வந்து கிருஷ்ணா தடுத்து போகிறாங்க. கிருஷ்ணன் வந்து என்ன செய்யறாரு, கிருஷ்ணன் குரு வந்து உங்கள்கிட்ட கிருஷ்ணன் எடுத்துட்டு போறாரு. சரியா? கிருஷ்ணன் என்ன செய்யறது, குரு கொடுக்கிறாரு. குரு வந்து கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. ரைட்டா? கிருஷ்ணர் உங்களுக்கு ஒரு குரு கொடுக்கிறாரு. அதே மாதிரி தான் பாருங்க, இவங்க வந்து இங்கே பிரஷாக இருக்காங்க, அவர் புவனேஸ்வரர் இருக்காரு, ஒடிசால இருக்காரு. ஆனா பகவான் மனசுல பெரிய போது ஆத்மா பரமாத்மா ஆரம்பிக்கிறார். இந்த பிரபுக்கு இந்த பக்தருக்கு இவர்தான் குருன்னு முடிவு பண்ணிக்கிறார். அவர் எங்கேயே வந்தாரு. அப்புறம் எத்தனை பேர் குருக்கள் வந்தாங்க, பிரபு இந்த குருவை பாருங்க பிரபு எப்படின்னு, இந்த குருவை பாருங்க எப்படின்னு. ஆனா அவரு இவங்க ஏற்றுக்கல. நான் சொல்றேன் பாருங்க, பிரபு லட்சுமி மகாராஜன் இருக்காரு, தேவதாக்கா சுவாமி இருக்காரு, இத்தனை குரு வந்துட்டே நாங்கள் பிஎம். எப்படி பிரபு, எப்படி பிரபுனா வாயத்தை வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஏற்றுமா அவங்களுக்கு வந்து அந்த குரு அமைச்சு. நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் வந்து இவரு தான் அந்த குருன்னு கொடுத்துட்டாரு. யாரும் மாற்ற முடியாது. அவர் அங்க இருக்காரு, நீங்க எங்க இருக்கீங்க. அப்பயும் கடலை தாண்டி ஏரோப்ளேன்ல பார்த்து கஷ்டப்பட்டு அங்க போய் குரு எடுக்கிறாருன்னா சொன்னாங்க விஷயமா.
முடியுமா? யாரும் கூட அவர் பார்த்து தொடர்பு கூட அவரால் அப்படியே போய் அவர் தான் என் குரு வேணும்னு சொல்லிருக்காரு. நானும் எத்தனை வாட்டி பேசி பார்த்தேன் வேற வேற குருங்கிறது வேணாம் வேணாம் தான் சொல்லிச்சுங்க. உண்மையாக குரு கட்சியில் அதான் நான் சொன்ன மாதிரி குரு வந்து கிருஷ்ணனை கொடுத்தாரு. கிருஷ்ணன் வந்து ஒரு யார் குரு ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அந்த குரு இவர் தான் குருன்னு முடிவு பண்ணிருக்கு. யாரும் மாற்ற முடியாது பார்த்தாஜி. இந்த ஆத்மா பரமாத்மா வந்துட்டு இவருக்கு இந்த குரு சொல்லியாச்சு முடிவு பண்ணியாச்சு. நானும் கொஞ்சம் மோச்சி தான் பண்ணுறேன். இதை கேட்டு பாருங்க எப்பயாச்சும் இவங்க மாட்டி கீட்டி வேற இங்கே வந்த தனிக்கவாத குடும்பம் கொடுத்துட்றாங்க. அவரை மாற்றி உண்மை இவங்களே கூட கேட்டுக்கோங்க. எத்தனை வருஷம் எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன். கட்சி நேரத்தில் தான் அதுவே ஒத்துக்கிச்சிங்க. அவங்க மனசில் வந்து இதுதான் குருன்னு ஏற்றுக்கிட்டோம். ஒரே வாட்டி தான் பார்த்துருக்காங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் பார்த்துருக்கோம். அது வந்து பார்க்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த குருவை மனசில் தங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த குரு வந்து சாதாரண விஷயம் நம்ம நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணரே உங்களை கருதி கொடுத்தாரு. குருவா கிருஷ்ணரை நம்பிக்கை இருந்தீங்கன்னா இவர் தான் அவங்க குருன்னு காட்டுறாங்க. இவங்க காட்டின மாதிரி காட்டுறாங்க. ஆனால் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாக்கா சைத்தன்ய சந்திர பிரபு மகாராஜ் நல்ல தூய்மையான பக்தராக இருக்கிறாங்க. நேர்மையாக பக்தர்கள் பொய் பேசியில் நேர்மையாக பக்தி வாழ்க்கையில் பக்தி சேவை செய்யணும். பெருமை ஆங்காரம் இதெல்லாம் நான் இவ்வளோ நாள் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக சண்டே கிளாஸ்லாம் வருவாங்க. நான் தான் கிளாஸ் கொடுப்பேன். சீமன் பாபு உண்மையாக நேராகவே பார்த்துருக்கேன். அவங்க குணமும் அவங்க கண்ணுக்கு தெரியும். அவங்க பக்தி வாழ்க்கையில் போடாமல் இருந்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். மீசை வச்சிருந்தா கூட தாக்கிறா. ஆனால் மனசு அவங்க பார்க்க மாட்டோம். மனசு வேற பார்க்கணும். நீங்கள் இங்கே இருக்கிறது கொஞ்சம் பேர் தூய்மையான பக்தராக இருக்கீங்க. யாரை குருவை தெரிவிக்கிறீங்க எனக்கே தெரியல. ஆனால் நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணன் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு குரு கொடுப்பாரு. அவரை பார்க்கணும். அவங்க மனசில் தோணும் இதுதான் என் குரு சொன்னா அவர் குருவா மனசில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அவங்க குரு விட்டாரு முடியாது மாட்டேன். பெரிய பெரிய படுப்பாளிகள் சாஸ்திரம் படிச்சுருக்காங்க. யோகிகள் இன்னும் என்னவோ படிச்சு படிச்சிருக்காங்க. குரு காட்டி எங்கேயும் போக முடியாது. சுற்றி தான் இருக்காங்க. சாஸ்திரம் அப்படி சொல்ல கிருஷ்ண பகவானே அந்த பாண்டியில் ஒரு குரு எடுக்கிறாரு. அதெல்லாம் குரு எடுக்கிறாரு. சாய்த்தனே பாவம் ஈஸ்வர கோயில் குரு எடுக்கிறாரு. எல்லாமே குரு இருக்காங்க. ரொம்ப ஆத்மா அவங்க அவதாரம் அவங்களே குரு எடுக்கிறாங்க. நீங்க என்ன குரு வேணும்னு சொன்னாக்கா நானே படிச்சு முடியாது. முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. ஆத்மீக வாழ்க்கை வந்து சாதாரண விஷயம். ஆத்மீக நல்காட்டு நூறு வந்து ஆழமான குரு கருணையினால்தான் அந்த நூறு ஒரு மனசில் தங்கும் கூறும் வரும். இல்லாட்டி இந்த காலில் புந்து இந்த காலில் ஓடி. ஆனால் குரு இருக்கிற வசதி தான் அவர் சொல்ல வார்த்தைகள் வந்து அவங்க மனசில் தங்கும். இல்லாட்டி இவங்களாம் அந்த மாதிரி செய்ய முடியுமா? ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னாக்கா அந்த குரு கொண்ட வார்த்தைகளை அதை பிடிச்சி முயற்சி பண்ணாங்க. துக்காலியா மாத்ததி கலியுகம் பல மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நல்ல பக்தி செஞ்சாலும் பிரச்சனை கொடுக்கும். அந்த மாதிரி யோகம் இது அதுதா. ஆனால் நம்பிக்கை இருக்கணும். என் குரு மேலே நம்பிக்கை இருக்குது. பக்தர் அவர் எனக்கு வழி காட்டுவார். எது நேர்மை எது உண்மையை காட்டுவார். எங்கே போய் சேரணும்னு காட்டுவார். அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் அந்த மாதிரி தைரியமாக இருக்கும். வந்துதா? ஸோ அவங்க வந்து என்ன ஆனாலும் கூட பக்தி வாழ்க்கையை அவங்க முன்னேறமாக்க அவங்க குரு வியாச பூஜைனா என்ன தெரியுமா? வியாச பூஜை ஆர்க்கம் தெரியுமா? வியாச பூஜை வியாச பூஜை வியாசனா யாரு? வியாசதேவ் முத குரு வந்து ஸ்ரீமத் பாகவதம் கற்றுக் கொடுத்தது யாரு? ஸ்ரீமத் பாகவதம் யாரு இருந்தா? வியாசதேவ்.
டக்குன்னு சொல்லுங்க, ஆத்தத்தை கருத்து. வியாசதேவ் தான் எழுதினாரு. உண்மையா? வியாசதேவ் யாரு? கிருஷ்ணாவோட அவதாரம், வேத அவதாரம். அவர் வந்து முத ஸ்ரீமத் பாகவதத்தை யார்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு? ஸோ ஸோ அவர் வந்து இந்த மாதிரி, அதுதான் முத குரு. இந்த குருனாக்கா கிருஷ்ணா நித்யானந்த பலராம் தான் ஆன்மீக குரு. எல்லாத்துக்கும் பெரிய குரு பலராம். அவர்கிட்டே தான் எல்லாமே வருது. கிருஷ்ண பகவான் என்ன செய்யறாருனாக்கா, கிருஷ்ண பலராமுக்கும் பலராமுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணருக்கும் பலராமுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னாக்கா, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பலராமுக்கும் ஒன்று வந்து வரணம். கிருஷ்ணர் எப்படி இருக்காது? கல்பாவா? அப்படி சொல்ல கல்பாவா? மான்சூன் கிராப் அந்த மாதிரி சொல்லணும். கருப்பு தான். அப்போ பலராம் என்ன வாழணும்? ஸ்ப்ரிங் கிராப். ஸ்ப்ரிங்கில் வந்து அந்த மாதிரி வாழணும். கிருஷ்ண பகவான் வந்து மழை பெய்யுற ஒரு வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம் என்னது? கிருஷ்ணருக்கும் பலராமுக்கும், கிருஷ்ணருக்கு வந்து அவரு நீங்க ஆஃப்லைன் கொடுத்தாக்கா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுங்களா அவரு என்ன ஆஃப்லைன் கொடுக்கிறீங்க கிருஷ்ணருக்கு, இவர் அக்செப்டிவ் அண்ட் கிவ் தி மெர்சி. பலராம் அப்படி இருக்கு. பலராம் என்ன செய்யறாரு? சேவை செய்யணும். பலராம் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். முதல்ல லக்ஷ்மணன் வந்து ராமருக்கு சேவை செய்யறாரு. உண்மையா இல்லையா? பல அவதாரம் பாருங்க. நித்யானந்த மகாபிரபுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு அவதாரம் சேவை செய்யறாரு. ஸோ பலராம் வந்து எல்லாத்துக்கும் சேவை செய்யணும். எல்லாமே பக்தராகணும். பங்களா அதனால்தான் பலராம் வந்து அவர் முத குரு கிருஷ்ண பலராம். அவர் நித்யானந்த வருது. எல்லாம் குரு அவர்கிட்டே தான் எல்லாமே அவதாரம் வருது. கிருஷ்ண பகவான் வந்து முதல்ல பலராமுக்கும் கிருஷ்ணருக்கு பலராமுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் வந்து பலராமுடைய கிருஷ்ணர் அவதாரம். ஆனா அவர் வந்து பாருங்க விஷ்ணு கோகுதாகாஷாய் விஷ்ணு என்ன செய்யறாரு? விஷ்ணு என்ன செய்யறாரு? படுத்துறது கருணை கட்டார். முதல்ல பல லோகங்கள் வருது. ஆனா விஷ்ணு வந்து கீழே படுத்தக்கூடாது. அப்போ பலராம் என்ன ஆகாது? ஆனந்த சேஷம் ஆகாது. பலராம் இது ஆனந்த சேஷா. விஷ்ணு தனியா படுக்கக்கூடாது. ஆனந்த சேஷாவே விஷ்ணு மேல படுக்கக்கூடாது. இதுதான் வந்து பலராம். அவங்க வந்து சேவை செய்யணும், பக்தருக்கு சேவை செய்யணும், எல்லாமே வந்து கிருஷ்ணாட்ட சரணம் ஆடினோம். அந்த மாதிரி இந்த வியாசதேவ் அவர்தான் அந்த மாதிரி அவதாரம் வந்தது. கிருஷ்ண பகவான் தான் முதல் கடவுள். அவர் தான் எல்லாம் சரணம், அவர் தான் சேவை செய்யணும்னு. ஸோ பகவான் வந்து சேவை செய்யணும்னு இருக்காரு. ஸோ வியாசதேவும் அப்படிதான். வியாசதேவ் தான் முத குரு, முத கிளாஸ் கொடுத்தது, முதல்ல ஆப்பனம் பண்ணது. ஸோ அதனால தான் வியாச பூஜைன்னு சொல்லுவோம். குருங்கிறது எல்லாமே வந்து அந்த பரம்பரையில் வந்ததுன்னா குரு கேட்டா குரு. அது பரம்பரையில் வராத குரு முடியுமா? கண்டாயிட்டாங்க அந்த குருனால. அதுதான் போய் ஒன்றை பண்ணால எனக்கே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லீலைதான். ஸோ இன்னைக்கு வந்து வியாச பூஜை. கிருஷ்ண ஆனந்த் பிரபு வந்திருக்காரு. அவர் ஒன்றுமே பேசல. அவருக்கு கொஞ்சம் அவர் சீனியரிட்டி ஊற்றி பேசுங்க. கொஞ்சம் அப்பமா நான் கண்டினியூ பண்ணுறேன்.
कृष्णाय नमः ओम विष्णुपदे कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी विनामे नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रसन्न श्री कृष्णवादी पात्रचार्य सुतानी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसति गौर भक्त हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण மூத்த பக்தர்கள் டீச்சர் அவர் தான் நம்மளுக்கு குரு அந்த காலத்தில் வேச பூஜையை பற்றி பேசுறீங்கன்னா நம்ம நான் வைஷ்ணவனை பற்றி கொண்டு வருவோம். அப்போ அதனால் நம்ம இந்த இடத்துல ஒரு 87 நம்ம மாரியம்மன் கோயில் இருக்கு பாருங்களேன். அப்போ அங்கே தான் நம்ம போய் அந்த பிரசாதங்கள்லாம் போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மஜனம் பண்ணி. அந்த காலத்தில் 87 அப்போ திவ்யாபுரம் தான் புஸ்தக சமிதி கமெண்ட்ல இருந்தாரு. அப்போ அதனால கூலியில் இதான் ஒரு 5, 6, 7 சென்ட் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்போ நினைக்கிறேன் இது ஒரு 7வது 8வது. அப்புறம் இந்த பாதை அந்த பாதை ரொம்ப முக்கியமான பாதை. இந்த பாதை ரொம்ப முக்கியமான பாதை. முன்னுக்கு இங்கே நம்ம குரு மகாராஜ் குரு மகாராஜ் நம்ம குரு மகாராஜ் ஜெயபதேவ சுவாமி குரு மகாராஜ் இந்த பாதையிலாம் நடந்திருக்காரு. இந்த பாதை ரதயத்தில் ஒரு வாட்டி ஜெகநாமரணி சுபத்ரா லாட் ஆஃப் வீடியோஸ் இந்த பாயத்தை போயிருக்காங்க. அப்புறம் அதனால ரொம்ப முக்கியமான சென்டர் இது. முக்கியமான பக்தருங்க வைஷ்ணவர்கள் மூத்த பக்தர் வந்திருக்காங்க திவ்யகோரங்க. அப்போ அதனால இந்த சென்டர் ரொம்ப முக்கியமான சென்டர் பாருங்க. இப்போ வேச பூஜைங்கிறது பிரபு சொல்லிட்டாரு. வேச பூஜைங்கிறது வேச தேவி யாரு. அப்போ குருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாருங்க. எப்படி தமிழில் நம்ம சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம். மாதாவும் முக்கியம், பிதாவும் முக்கியம். இந்த மெட்டீரியல் அவங்க எல்லாம் நம்ம இந்த விசாரம் இந்த உரம்லாம் வச்சு நம்ம பேச முடியாது. மாதா பிதா குரு குருன்றது ரொம்ப முக்கியமான பாருங்க. இந்த மெட்டீரியல்ல மாதா பிதா ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இந்த உலகத்திலேருந்து ஆன்மீக உலகத்துக்கு நம்ம போன பாருங்க. ஆன்மீக உலகத்துக்கு போனோம்னாக்கா குரு ரொம்ப முக்கியம். எப்படி இந்த உலகத்துல அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். நம்மளை ஸ்கூல் படிக்க வைப்பாங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு மாசம் அப்படி அம்மா அப்பா இல்லாம 1 மாசம் 2 மாசம்லாம் நம்ம நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. எல்லாம் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நம்ம ஸ்கூல் படிக்க போறதுல எல்லாமே அவங்க தான் கம்ப்ளீட்டா இந்த உலகத்துல அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜட உலகத்துல. அதே போல அம்மா அப்பா இதானா டிவோட்டியா இருக்கீங்க, இன்னொன்னு ரொம்ப முக்கியமான பாருங்க. அதே நேரத்துல இந்த உலகம் விட்டுட்டு போறப்ப நம்மளுக்கு குரு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலேயும் முக்கியம், ஆன்மீக லோகத்துக்கு போறப்ப குரு ரொம்ப முக்கியம். எப்படின்னு பார்க்க போறீங்கன்னாக்கா இப்பெல்லாம் இந்த அப்போ ஒரு ஜாமான் வாங்குறோம், அதை ஒத்தரைஸ் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம குரு எடுத்தோம் கட்டாயமா. எல்லாரும் குரு எடுத்தாலும் நம்ம கோலோக விருந்தவனுக்கு நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த ஓகே இது ஒத்தரைஸ் அந்த மேலோகத்துக்கு போக முடியும். அப்போ குரு தான் நம்மளுக்கு அந்த ஸ்டாப் பண்ணுவார். ஓகே ஒத்தரைஸ் இந்தியாவுக்குலாம் விசா அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ வாழலாம் போனோம் இந்த உலகத்தில் அப்படின்னு ரொம்ப பேர் வாழலாம் போனோம் மாற்றி லைக் கரெக்டாக சொல்லுவாங்க பாருங்க. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி இறக்கிறது இல்லை. நம்ம கிருஷ்ணலோகத்திலே கிருஷ்ணலோகத்தை நம்ம போய் ஆகணும். இந்த உடம்பு விட்டுட்டு ஆன்மீகத்திற்கு நம்ம குருவுக்கு போகணும், கிருஷ்ணலோகத்துக்கு போகணும். சாரி. அப்போ அதுக்கு குரு ரொம்ப முக்கியமானவர். அப்போ அவர் இந்த மாதிரி இந்த குரு தான் நம்மளை கிருஷ்ணலோகத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கிருஷ்ணலோகத்துக்கு நம்ம போக முடியும். அதனால இன்னைக்கு பேச முடியாது. அது இஸ்கான் பரம்பரா இஸ்கான் பரம்பரா பாருங்க. குரு மகாராஜ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 4 சம்பிரதாயம் இருக்கு. அதுல இஸ்கான் பாருங்க, கௌடிய பிரம்ம கௌடிய வைஷ்ணவ நம்ம அந்த பரம்பரையில் வரோம். அப்போ அந்த வேடு போடுறது குரு ரொம்ப ரொம்ப நம்ம பாக்கியசாலியா இஸ்கான் பரம்பரை ஏவம் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பரம்பரை நம்ம போய் எடுக்க நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம சேவை செய்யறது கூட குரு இருக்கணும். குரு இல்லாம நம்ம சேவை செஞ்சா அவ்வளோ எடுப்பாரு, அவ்வளோ இதாக எடுக்க மாட்டார். குரு இருந்தாக்கா அவர் ரெக்கமெண்ட் சொன்ன மாதிரியே ரெக்கமெண்டேஷன் ரொம்ப வேகமாக இருக்கும். அப்போ அதனால்
நம்ம சேவை செய்யறதுக்கும் குரு மூலியமா தான் சேவை செய்ய முடியும். குரு இல்லைனாக்கா நம்ம ரொம்ப கஷ்டம். நம்ம சேவை செய்யறது கூட அவங்க ரெக்கமெண்டேஷன் அவ்வளோ வேகமாக இருக்காது பாருங்க. அப்போ அதனால நீங்கள் வந்து ரொம்ப பேசக்கூடிய ரொம்ப முக்கியமானது. அப்போ அதனால நம்ம குருவை முக்கியமாக நம்ம பேசுறது நம்ம என்னென்ன செய்யறோம் எல்லாமே குருக்கு வந்து அவருக்கு தெரியும். நம்ம வந்து குருக்கு தெரியாது, அதுமாரி செய்ய முடியாது. குருக்கு தெரியும். நம்ம வந்து இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் குருவை மறக்கக்கூடாது, கிருஷ்ணாவை மறக்கக்கூடாது. இந்த ரெண்டு பேரையும் நம்ம வந்து மறக்கக்கூடாது. அப்போ அதனால நம்ம வந்து எவ்வளோ எது எப்படி வந்தாலும் சரி குருவும் கிருஷ்ணா வந்து நம்ம மறக்கவே கூடாது. நம்ம அதுக்காக நம்ம பார்த்துட்டு சேவை செஞ்சுட்டு போயிட்டு அப்படின்னா அப்போ அதனால ரொம்ப முக்கியமான நான் பாருங்க பேசுகிறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல் போடுங்க. பிரபுக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. மாதாஜியை கூப்பிட்டு பேச சொன்னா சரியா? ஸோ சரமுக்கி வந்துருக்காங்க. ஏன்னா சொல்லுங்க மாதாஜி யாரும் இன்னும் நிறைய மாதாஜிங்க இருக்குல்ல, அவங்களும் இங்கே உண்மை தான் இருந்தாங்க, ஒன்றும் தெரியாம இருந்தது. இப்போ பாருங்க हरे कृष्णा। हरे कृष्णा। नमो विष्णुदेवाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते देवदाय स्वामी नमः नमो विष्णुदेवाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नमः। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषा दिशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। இன்னைக்கு வந்து குரு வியாச பூஜை. எனக்கு வந்து இந்த மேரேஜை பற்றி எனக்கு தெரியாது. இன்னொன்று என்னன்னாக்கா எந்த ஒரு குருவாக இருந்தாலும் குரு ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. குரு அருளையிலே என்றால் திரு அருளையிலே. குருவோட கருணை இருந்தால் தான் பகவான் கிட்ட போக முடியும். நம்ம என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் குரு மூலியமாக தான் நம்ம சேவை செய்ய முடியும். நேரடியாக கிருஷ்ணா கிட்ட செய்யணும் அந்த மாதிரினாக்கா முடியாது. குருவோட கருணை இருக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் குரு இருக்கணும். அது வந்து இதயத்திலேருந்து அவர் வந்து யார் நம்ம எடுக்க போகிறோம்னு நம்மளுக்கே அந்த ஆசை வரும். இவர்கிட்ட எடுக்கலாம், இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது. நம்ம இதயத்தில் வர அந்த ஆசையை வச்சு கிருஷ்ணா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு நம்மளுக்கு குரு. அதனால எல்லாத்துக்கும் குரு ரொம்ப முக்கியம். ஹரி கிருஷ்ணா. स्वामी महाराज जी नामी नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी नामी नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी विशेष शून्यवादी पाश्चात्य देश कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। முதல் வந்து விஜய் குரூப்பு கிருஷ்ணா குரூப் எத்தனை வந்தது எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. பிரத்யேக சாங்கி போட்ட லாஸ்ட் வீக்லாம் சொன்னேன் அவருக்கு. அவர் வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. குரூப்புகள் வந்து நைட்டு எல்லாரும் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து நான் பேசுகிற கிளாஸ் வந்து இது என்னுடைய நான் வந்து பேசுறது கிடையாது. ஆக்சுவலி வந்து யாருன்னா நம்ம பக்தர் பிரபு நரேன் பிரபு அவர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நம்மாட்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரும் உறுதுணையாக இருந்திருக்காரு. அப்போ வருஷம் அவர் தான் பேசுவார் இந்த இடத்துல. இப்போ இந்த வருஷம் வந்து அவருக்கு வந்து வர முடியாதுனால நான் வந்து அந்த அவர் பதிலாக நான் பேசுகிறேன். நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து வியாச பூஜை குரூப்பு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. வியாச பூஜைனா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, குரு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு வந்து அது என்னன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரம்மாண்டே பிரமித்தே கோணம் பாக்கியவான் தேவா குரு கிருஷ்ணா பிரசாதத்தை பக்தி லதா பீஜா. அப்படின்னா என்னதுன்னா, நம்ம வந்து பற்பல பிறவிகள் வந்து நம்ம வந்து
சொர்க்கலோகம், நரகலோகம், இந்த மாதிரி வந்து 7 பிறவிகள் நம்ம வந்து 14 லோகம் இருக்கு. எல்லா லோகத்தையும் நம்ம வந்து மனசனாக பிறக்கிறோம், மிருகமாக பிறக்கிறோம், பேயாக இருக்கிறோம், தேவர்களாக இருக்கிறோம், எல்லாமே நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த 14 லோகத்தை விட்டு நம்ம வந்து வைகுண்டத்துக்கோ கோலோக பிருந்தாவனத்துக்கோ நம்ம போகவும் முடியாது. ஆனால் குரு கிருஷ்ணா பிரசாதிப்பாய், குருவோடையும் கிருஷ்ணரோடையும் கருணை இருந்தால் நம்ம வந்து இந்த 14 லோகத்தை விட்டுட்டு நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். குருன்னா வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, காவி உட போட்டவங்க எல்லாரும் குரு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த கிருஷ்ணானந்த சொன்ன மாதிரி அந்த குரு பரம்பராக்குள்ள வரும். நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து 4 சம்பிரதாயம், அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம் இருக்கு. ஒன்று என்னன்னா ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம் வந்து யாருன்னா வந்து திலக்கு வந்து வெள்ளை கலர் திலக்கு வச்சிருப்பாங்க, நடுவில் சோப்பு கலர் வச்சிருப்பாங்க, ஸ்ரீ சம்பிரதாயம். ரெண்டாவது வந்து பிரம்ம மற்றும் கௌடி சம்பிரதாயம், அதாவது நம்ம திலக்கு வச்சிருக்கோம். மூணாவது வந்து ருத்ர சம்பிரதாயம், சிவபெருமான் வழியை ஃபாலோ பண்றவங்க. நாலாவது சனாக சம்பிரதாயம், 4 குமாரர்கள் வழியை ஃபாலோ பண்றவங்க. ஆனா சனாக சம்பிரதாயமும் ருத்ர சம்பிரதாயம் அந்த அளவுக்கு இந்த கலியுகத்துல பெருசா இல்லை. இப்ப இந்த காலத்தில் இருக்கிற 2 பெரிய சம்பிரதாயம், ஒண்ணு பிரம்ம மற்றும் கௌடி சம்பிரதாயம், இன்னும் ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயத்தை ஆச்சாரியர் வந்து ராமானுஜாச்சாரியார். நம்ம பிரம்ம மற்றும் கௌடி சம்பிரதாயத்தை ஆச்சாரியர் வந்து மத்வாச்சாரியர். அப்ப அந்த மத்வாச்சாரியர் பரம்பரையில அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆச்சாரியர் வராங்க. அதுல மாதவேந்திர பூரி வராரு, அதுக்கப்புறம் ஈஸ்வரி பூரி வராரு, அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வராரு. அப்ப கடவுள் பகவான் கிருஷ்ணரே வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த சம்பிரதாயத்துல வந்து தோன்றாரு. காரணம் என்னன்னா, இந்த சம்பிரதாயத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. என்னன்னா கிருஷ்ணருடைய பிரேமை, கிருஷ்ணரோட அன்பு. இந்த சம்பிரதாயத்துல நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி, நம்ம வந்து குரு எடுத்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கிருஷ்ணா உணர்வை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்தோம்னா நம்ம ரொம்ப ஈஸியா பகவான் அடைஞ்சிடலாம். நான் பல கிளாஸ் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். கிருஷ்ண உணர்வுல நீங்க இந்த ட்ராக்குள்ள வந்துட்டாலே நீங்க சக்சஸ் தான். அது எப்பயாச்சும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து உங்களை வந்து பகவான் கொண்டு போய் சேர்த்து. சீரியஸா இருந்தா இந்த பிரிவில பேசிடலாம். கொஞ்சம் சீரியஸ் குறைவா இருந்துச்சுன்னா இந்த பிரிவு இல்லை அடுத்த பிரிவு இல்லை அதுக்கு அடுத்த பிரிவு எப்படியாச்சும் வந்து நம்ம பகவானை போய் கொண்டு சேர்த்துருவாங்க இந்த கிருஷ்ணா உணர்வு. இதை பயப்பட தேவையே இல்லை. அதனாலதான் வந்து இந்த பரம்பரைக்குள்ள வந்துட்டுன்னா குரு அண்ட் கிருஷ்ணா, இந்த பரம்பரையில இருக்கக்கூடிய பரம்பரை மூலியமா வரக்கூடிய வைஷ்ணவர்கள் சார்தான் வந்து உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட குரு. இப்போ இந்த 4 சம்பிரதாயம் சொன்னேன். இந்த 4 சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குருமார்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட குருக்கள். இந்த 4 சம்பிரதாயத்தில் வராத எந்த காவியோட போட்டது எந்த சுவாமிஜா இருந்தாலும் அவங்க அங்கீகரிக்கப்படாதவங்க. ஏன்னா இந்த 4 சம்பிரதாயம் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த 4 சம்பிரதாயம் எந்த சம்பிரதாயத்தில் ஒரு குரு இருக்கிறோ அவங்க 4 பேரும் அங்கீகரிக்கப்பட்டவங்க. அப்போ நம்ம கௌடிய வைஷ்ணவத்தில் வந்து எந்த குரு வந்து வராங்களோ அவங்க அங்கீகரிக்கப்பட்டவங்க. அப்போ நம்ம வந்து இந்த குரு இதில் வந்து நம்ம வந்து ஏமாந்து இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து குரு என்ன தெரியும் காவியோட போட்டோம்னா குரு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போகிறது அந்த நடக்குது, நிறைய நடக்குது. அதனால நம்ம குருவை என்ன தெரிஞ்சுக்கணும். குருனா என்னன்னா அந்த பரம்பரை நம்ம பகவத்கீதையை பார்த்துருக்கோம். கிருஷ்ணர், பிரம்மா, அதுக்கப்புறம் நாரதா, வியாசா, அதுக்கப்புறம் அப்படியே வரும் மதுவாச்சாரியா. அப்படி வந்து கடைசி வந்து ஸ்ரீல குருபதில் வந்து முடியும். அதுதான் குரு பரம்பரா. அந்த நாலேஜ் வந்து கரெக்டாக அப்படியே பரம்பரை வழியாக வருது. அதனால பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு ஏவம் பரம்பரா பிராப்தம். அப்போ அந்த பரம்பரையில் வந்து அந்த வந்து நம்ம நாலேஜ் எடுத்துக்கணும். திடீர்னு நேற்று வந்து எனக்கு போன மாதம் எனக்கு வந்து ஒரு ஒலி கிடச்சிச்சு. அந்த ஒளி மூலியமா எனக்கு வந்து பவர் கிடைச்சிச்சு. திடீர்னு நான் வந்து கொஞ்சம் ஞானம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து ஏமாற்ற இருக்கு. அடுத்து வந்து ஒரு குருவோட குவாலிட்டி வந்து என்னதுன்னா அவங்க வந்து தன்னுக்கிட்ட வந்த டிசைபிள் சிஷியர்கள் வந்து இந்த சம்சார கடல்ல இருந்து, அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து அவங்கள வெளியாக்கணும். அதான் ஒரு குருவோட குவாலிட்டி நிறைய இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, ஏன்னா நம்ம டிசைபிள் நம்ம சிஷியர்களா இருக்கட்டும், டீச்சர் எடுத்தவங்களா இருக்கட்டும், இல்லாதவங்களா இருக்கட்டும், நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டோம். குருபாதை எடுத்துங்க. குருபாதை கிட்ட டீச்சர் எடுக்கல, நம்மளாம் டீச்சருக்குலாம் அவன் பார்த்ததில்லை. ஆனா குருபாத புஸ்தகத்தை படிச்சா அதுல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். அது ஒரு பவர் கிடைக்கும் குருபாத புஸ்தகத்துல. அப்போ நம்ம வந்து அந்த குருவோடைய கருணை நம்ம எடுத்துக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லி கொடுத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜபம் பண்ணுறது, ரெண்டாவது வந்து குருபாத புஸ்தகத்தை, அதாவது பகவத்கீதை இல்லைன்னா வந்து அவரோட எழுதின புஸ்தகங்களை படிக்கிறது,
பிறகு வந்து இந்த அசோசியேஷன் கிளாஸ் வருது. இந்த மாரி இந்த 3 விஷயமும் முக்கியம். பகவான் நாம ஜெபம் பண்ணுறது, அப்புறம் வந்து புஸ்தகம் படிக்கிறது, இதுக்கு வந்து அசோசியேஷன் கிளாஸ் கேட்குறது, ஹரிகதை கேட்குறது, இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நம்மளை வந்து அடுத்த கிருஷ்ணா உணர்வுக்கு நம்மளை வந்து மேலும் மேலும் கொண்டு போகும். அப்போ இன்னொரு விஷயம், குருவோட குவாலிட்டி என்னன்னா, குரு வந்து எல்லா சாஸ்திர நாலேஜ் அவங்களுக்கு தெரியும். எல்லா சாஸ்திரங்களும் காட்சி வச்சுக்கணும். நீங்கள் சில குருவாக எடுத்துக்கங்க, சில குரு மகாராஜ் எடுத்துக்கங்க, எல்லா குரு மகாராஜையும் நீங்கள் எடுத்து பாருங்க. அவங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்டோம் எல்லா கேள்விக்கும் அவங்களுக்கு பதில் இருக்கும். அதனால நான் போன வாரம் கஸ்டமர் சொன்னேன் என்னதுன்னா, குருக்கு வந்து எல்லா கலைகளும் அவங்களுக்கு தெரியும். குருபாத கிட்ட நீங்கள் இன்டர்வியூலாம் பாருங்க, அவங்ககிட்ட இன்டர்வியூ கேட்குறவங்க ரொம்ப மட்டை கேட்பாங்க, ரொம்ப இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட வந்தால் நம்ம ஓடி போயிடுவோம். அப்போ வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சு அதை வந்து ஸ்தாபனம் பண்ணுவார். அதான் வந்து ஒரு குருவோட குவாலிட்டி. அடுத்து உபதேசம் மரத்தில் ரூப கோஸ்வாமி சொல்றாரு, வச்சோ வேகம் மனசு தோத வேகம் ஜீவ வேகம் முதல் உபஸ்த வேகம் ஏதம் வேகம் யோ விஸ்வேதீர சர்வம் அபிவம் பிரவித்தம் சா சிஷ்யரே. அது என்னதுன்னா, யார் ஒருத்தவங்க நாக்கு, பேச்சு, அப்புறம் மனசு, கோபம், அப்புறம் வயிறு, பால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்ம நாக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம், சுவையான சாப்பாடு தேட போகணும். பிறகு வந்து நம்மளோட பேச்சு, வாய் சும்மாவே இருக்காது, ஏதாச்சும் பேச சொல்லுவோம். பிறகு வந்து நம்மளுடைய ஒன்றும் என்னது மனசு தேவையான விஷயங்களை வந்து அலைப்பாயும். அப்புறம் வந்து நம்மளுடைய பால் உறுப்பு, நம்ம வந்து ஆனா பெண் அது வேடப்போ சொல்லுவோம். இந்த எல்லா விஷயத்தையும் யார் ஒருத்தர் கட்டுப்படுத்தி கொண்டு வச்சிருக்கிறாரோ அவர் வந்து ரூபகோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பிருத்திவி சா சிஷ்யதே, அவன் இந்த உலகத்தில் அவன் வந்து சிஷ்யர் எடுத்துக்கலாம், அவன் குருவாகலாம் சொல்லி சொல்றாரு. யார் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றானோ அவன் குருவாகலாம். இப்போ குருவோட குவாலிட்டி என்னன்னா, இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய சிஷ்யரும் கண்ட்ரோல் பண்றது வந்து அவருடைய வேலை. அப்ப ஒரு குருவோட பத்தி நிறைய தத்துவங்கள் இருக்கு, நம்ம வந்து சோட்டா முடிச்சுக்கிறதாக தான் சொல்றேன். அதோட சேர்த்து ஒரு சிஷியராக எப்படி இருக்கணும் நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல சிஷியர் தான் ஒரு நல்ல குருவாக ஆக முடியும், அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரும் ஒருத்தர் நல்ல சிஷியராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு குருவோட கருணையால நல்ல குருவாக ஆக முடியும். ஒரு நல்ல சிஷியராக இல்லாதவங்க பிற்காலத்தில் குருவாகவோ ஆக முடியாது. அவங்க நல்ல சிஷியராக இருக்கிறவங்க தான் ஒரு காலத்தில் அவங்க வந்து குருன்னு சொல்ல முடியுது, மற்றவங்க வழிநடத்துற இடத்துக்கு வருவாங்க. அப்ப ஒரு குருவோடைய ஒரு டிசைபிளோட வேலை என்னன்னா, குருவோட கட்டளைகளை எக்ஸிட்டிஸ் அப்படியே போகணும். அதனால குருபாதர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபாலோ எக்ஸிட்டிஸ் சொல்லுவாரு, என்ன உள்ளதை உள்ளபடி ஃபாலோ பண்ணணும். அது வந்து குருபாதர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாங்கன்னா, எதையும் மாற்றக்கூடாது. மாற்றணும்னா வந்து நம்ம வந்து அந்த பவர் நம்ம இழந்துடும். அதனால ஒரு டிசைபிள்னா குரு என்ன சொல்றாங்க, சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு சிஷியருக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். குரு மேல அசைக்கமான நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்துட்டா மட்டும் போதும். குரு கிட்ட அவங்க வந்து வேற எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு விஷயம் வந்தாலும் சரி, கிருஷ்ணர் அண்ட் குரு அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதுக்கு வந்து சாஸ்திரத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்ப நம்ம வந்து கைத்தறியா மகாபிரபு சொல்லி கொடுத்து போறாரு. 3வது ஸ்லோகம் சிசாசனத்துல முக்கியமான ஸ்லோகம், திருநாடவை சுனிச்சேன தரோர் இவர் சேஷ்டோனா அமானினா மானத்தன கீர்த்தனே சதாஹரி. அதுல 3 விஷயம் இருக்கு. சுனிச்சேன சைஷ்ணோனா அமானினா மானத்தேன. சுனிச்சேனா புல்ல கூட பணி வரணும். சுனிச்சேன சைஷ்ணோனா வந்து மரத்தோட சகிப்பு தன்மையா இருக்கணும். அமானினா மானத்தேனா என்ன இருக்குன்னா, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அவ புல்லோட பணிவா இருக்கணும்னா என்னதுன்னா, ஒரு டிசைபிள் ஒரு சிஷியர் வந்து என்னைக்குமே குரு கிட்ட பணிவா இருக்கணும், மற்ற பக்தர்கிட்டையும் பணிவா இருக்கணும். நான் இவன் நம்மளுக்கு கீழே தான் இருக்கான், அவனை போட்டு பேசலாம் அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. எப்போதும் பணி வரணும். அப்புறம் சகிப்புத்தன்மை. மரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் மரத்தில் ஆணி அடிச்சா கூட அந்த மரம் வந்து பெருசாக தான் இருக்கும். மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் மரம் பெருசாக தான் இருக்கும். மரத்து மேலே நீங்கள் நெருப்பு வச்சா மரம் பெருசாக தான் இருக்கும். அப்போ வந்து அந்த சகிப்புத்தன்மை நம்ம வந்து வளர்த்துக்கணும். எது நடந்தாலும் அந்த சகிப்புத்தன்மையை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அதை சொல்லுவோம் தொலைக்கும் சகிப்புத்தன்மை. அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, அமானியா மானத்தேனை. அமானியா மானத்தேனை என்ன அர்த்தம்னா, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு இந்த மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. அது வந்து இந்த கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம், நல்லா இருக்கும். ஆனால் இது நம்ம பழகிட்டோம்னா, இந்த 3 விஷயம் யார் ஒருத்தர் பழகிட்டாங்களோ அவங்க வந்து நல்ல டிசைபிள், நல்ல வைஷ்ணவ பக்தராக வந்துடுவாங்க. இது சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணதாஸ் கவிதாஸ் கோஷம் என்ன சொல்றாரு, இந்த ஸ்லோகத்தை நம்ம கழுத்துல மாலையா போட்டுக்கணும்.
அதாவது யார் ஒருத்தருக்கு பணிவா இருக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் சகிப்புத்தன்மையா இருக்காங்களோ, யார் ஒருத்தர் மற்றவங்க மரியாதை கொடுத்து தான் அதே மரியாதை எதிர்பார்க்காம இருக்காங்களோ அவங்க நல்ல சிஷியரா இருப்பாங்க, குருவுக்கு நல்ல ஒரு சிஷியரா இருப்பாங்க, பக்தர் நல்ல பக்தராகவும் இருப்பாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எப்பவுமே குருவுக்கு சில பிரபாதருக்கு எப்போதும் நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பக்தியில முன்னேற முடியும், எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி மக்களை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மேக்சிமம் நம்மளோட எஃபர்ட் போடுவோம். எப்போதுமே குருவோட கருணை கிருஷ்ண கருணை நம்மளுக்கு இருக்குது எப்போது இருக்கு. கிருஷ்ண உணர்வை வந்து இது வந்து வாய்ப்பு வந்து யாரும் வந்து விட்டுறக்கூடாது. இது வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் குருவோட நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து எல்லா வந்து கடந்துடலாம். முதல்ல நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், நம்ம குருவோட கட்டளை நிறைவேறதுக்கு பாடுபட்டால் மட்டும் போதும். எல்லா குவாலிட்டியும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து சேரும். நம்ம எல்லா குவாலிட்டி இருந்து நம்ம குருவோட கட்டளை விட்டுட்டோம்னா நம்ம வந்து எல்லாம் பேசலாம். நீங்க பாருங்க, குருபாத பாருங்க, 70 வயசுல அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து பேரம் பேட்டி பார்த்துக்கிட்டு பிருந்தாவனத்தில் இருந்துருக்கலாம். ஆனா அவர் வந்து குருபாத வந்து அமெரிக்காவுக்கு ஏன் போறாருன்னா குரு கட்டளை நிறைவேற்றிருக்காங்க. அந்த குருவோட கட்டளை நிறைவேற்ற போகும்போது அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் அவர் வந்து சேருது. கஷ்டப்பட்டாரு, ஆனால் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சீடு கட்டினாங்க, 108 கோயில் கட்டினாரு, நிறைய விஷயம் செஞ்சாரு, உலகமே அவர் திரும்ப கொடுத்தாரு. அதாவது குருவோட கட்டளை என்னதுன்னா, எனக்கு குரு இல்லையே, எனக்கு குரு என்ன சொல்லியா அப்படின்னு நினைக்காதீங்க. குருவோட கட்டளை என்னது? புஸ்தகம் படிக்கிறது, ஜபம் பண்றது, இது முதல் கட்டளை நம்மளுக்கு. அதுலேருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அது படிப்படியா கிருஷ்ணன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே, ஹரி கிருஷ்ணா. வாய்ப்பு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஹரி கிருஷ்ணன். ஜெய ஸ்ரீ குருதேவ்.